ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி முட்டை மேகி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் மேகி மசாலா பாக்கெட்டை நம்ம கொட்டிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மேகிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மேகிக்கு எப்போவுமே தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றிடணும். சிம்மில் வச்சு வேக விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுன்னு ஒரு பேக்கெட் மேகியை கொட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சு மேகியை நல்லா வேக விடலாம். குழஞ்சிடவும் கூடாது, அதே சமயம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் மேகிக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிம்பிள் எக் மேகி நம்ம இப்போ செஞ்சிட்டோம். மேகி செய்கிறதுக்கான சில டிப்ஸை நான் என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.